ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்றைக்கி நம்ம தமிழ் டப்பிங்கில் வெளியாக இருக்க ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமான த சீட் ஆஃப் த ஸ்கேர்டு பிக் படம் எப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து உங்களுக்கு கான்ஸ் திரைப்பட ஒரு விருதையும் ஏசியன் ஃபிலிம்ஸில் பெஸ்ட் ஸ்கிரிப்ட்ன்ற ஒரு விருதையும் வாங்கியிருக்கு. இந்த படத்தை எடுத்துக்காக டைரக்டர் முகமது ரசூலுக்கு வந்து 8 ஆண்டு சிறந்தனே கொடுத்துருக்காங்க. ஏன்னா பார்த்துக்கோங்க, இவ்வளோ நடந்திருக்கு. இந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்னு இப்போ பார்த்துருவோம். இன்னொன்று, இந்த படம் வந்து ஈரானில் பேனே பண்ணிட்டாங்க அந்த படத்தை. இப்போ இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இருக்குது. இந்த படத்தில் கதையை பார்க்குறதுனா நம்ம வீடியோ பிடிச்சின்னா ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக அமுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த படத்தில் கதையை பார்த்துடலாம். படத்தில் நம்ம ஹீரோ இமான் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு விசாரணை நீதிபதியாக இருக்கார். விசாரணை நீதிபதினா ஒரு கேஸை விசாரித்து அதுக்கு சரின்னு தெரிஞ்சிச்சுன்னா தண்டனை கொடுக்குற அளவுக்கு அவருக்கு அதிகாரத்தோட ஒரு பதவி வரும் கொடுத்துட்றாங்க. இப்படி இருக்கும் தருணத்தில் அவருக்கு வந்து பாதுகாப்புக்காக ஒரு துப்பாக்கி ஒன்று கொடுக்குறாங்க. அந்த துப்பாக்கி அவங்க வீட்டில் தான் இருக்குது. ஒரு நாள் அந்த துப்பாக்கி மிஸ் ஆகி போயிடுது. இந்த துப்பாக்கி மிஸ் ஆனது காரணம் தான் குடும்பம் தான் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள், அது மட்டும் இல்லாமல் ஈரானில் வந்துட்டு உமன் லைஃப் ஃப்ரீடம்ட்டு ஒரு ப்ரொட்டகஸ்ட் நடந்துச்சு. அதையும் மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக அருமையாகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இது எல்லாமே தரமாகவே இருந்துச்சு. மெயின் சினிமோட்டோகிராஃபி தரமாக இருந்துச்சு. அதுலேயும் இவங்க அந்த வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த ப்ரொட்டகாஸ்ட் நடக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரியல் ஃபுட்டேஜாகவே காமிப்பாங்க பார்த்தீங்களா. அதுதான் இந்த படத்துலேயே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. என்னடா இப்படி படுத்திருக்கீங்க, அதுலேயும் ஒரு பொண்ணை வந்து அடிச்சே கொண்டுருவாங்க. உடம்பு முழுக்க பருதா போடலையாம். அதுக்காக அந்த பொண்ணை அடித்து கொண்டுட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருச்சுன்னு வேறு சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ரொட்டகஸ்ட்டை காமிச்சாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். படம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் போகும். ஆனால் கடைசியில் படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய படம் தான். நமக்கு இந்த ப்ரொட்டகஸ்ட் வந்து அங்கங்கே ஒத்து போகாமல் இருந்தாலும் ஈரான் மக்கள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் ஒத்து போகும். ஏன்னா அந்த கவர்மெண்ட்டு அவ்வளோ பாடுபடுத்தியிருக்கு மக்களை. கண்டிப்பாக ஃபேமிலியோடய ட்ரை பண்ணலாம். அடல்ட் கண்டெல்லாம் இல்லை. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.